ஆம்பளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஜீப்பு பறக்குதுன்ட்டு. நான் பண்ணதே பேரடி. எத்தனையோ படத்துல வந்து இந்த மாதிரி பறக்கிறதெல்லாம் வச்சு அதை வச்சு காமெடி தான் பண்ணேன் நான். அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்க அதை வச்சதே வந்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒரு பேரடி படமே ஆம்பளை நீங்க பார்த்தீங்கன்னா பேரடி. ஆம்பளை படமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அதில் ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் யார் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. வைபவ் தான் வந்து பையன்ட்டு பிரபு சாரும் விஷாலும் கண்டுபிடிப்பாங்க. அது ஆக்சுவலாக ஏன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க நீங்கள் ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. எல்லாருமே வந்து சரக்கு ஊற்றிட்டு தான் தண்ணி ஊற்றுவாங்க. இவன் மட்டும் பார்த்தீங்களா தண்ணியை ஊற்றிட்டு சரக்கு ஊற்றுறான் அவங்கள மாதிரி. அப்போ இவன் தான் அவங்க பையன் பாரு. படமே ஸ்பூஃப் தான். ஸோ இப்போ வந்து எனக்கு சிரிப்பாக இருக்கும். ஆம்பளை வச்சு இந்த ஜீப்பு தவிர ஆம்பளை யாராச்சும் ஒரு ஸ்பூஃப் பண்ணுவோம். எனக்கு சிரிப்பேன். நான் அதுவே ஒரு ஸ்பூஃப். அதுவே ஸ்பூஃப். அது ஸ்பூஃபுங்கிறது தெரியாமல் என்ன வச்சு இது பண்ணேன். ஒருவேளை எம்எல்ஏயும் தப்பு இருக்கலாம். அதை ஸ்பூஃப் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு நான் எடுக்கலையோ என்னமோன்னு தெரியல. நான் எடுத்தது அப்படி தான். நான் அந்த படம் ஆம்பளை எடுத்ததுன்னா ஃபுல்லாக அந்த கமர்ஷியல் படத்தெல்லாம் கிண்டல் பண்ணி எடுத்த படம் தான் அது. நீங்கள் கிளைமாக்ஸ் எல்லாமே பாருங்களேன். கண்ணாமரம் கனல்லாம் வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருப்போம். சந்தானம் தான் சீரியஸாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருவார். எல்லாமே காமெடியாக தான் இருக்கும் அந்த படத்தில். அது ஆக்சுவலாக வந்து நான் ஆசைப்பட்டது சம்திங் மேபி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் படம் ஜானரில். தமிழ் படம் வந்து ஒரு தமிழ் படங்களில் கலாச்சி அது ஓப்பனாக அவங்க சொல்லி எடுத்த படம். நான் ஒரு காமெடி படத்துக்குள்ளே இதை ஸ்பூஃப் பண்ணி எடுக்கலாம்னு நினச்சேன் நான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுடைய டிரெக்டராக உங்களோட சாய்ஸஸும் ஆக்டராக உங்களோட சாய்ஸஸ் வந்து வேறு வேறையாக இருக்கு இல்லையா. இப்போ வந்து இருட்டு படமே எடுத்துக்கலாம். இருட்டு வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் பியோர் ஹாரர் படம் நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அரண்மனை உங்களுடைய விஷயங்கள் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படிங்கும்போது ஆக்டராக நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸ் வந்து டிஃபர் ஆகுது. அது கான்ஷியஸாக நடக்குதா இல்லை நான் ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த தப்பு பண்ணேன். நான் டைரக்டராக பண்ணுற படங்கள் மாதிரியே நான் ஆக்டராக இருக்கிற படங்களும் சூஸ் பண்ணேன். நிறைய கமர்ஷியல் இன்னும் நான் 3 படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கதையெல்லாம் கேட்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டபோது பண்ணேன். அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கேட்டபோது பண்ணேன். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தது என்னென்னா டெய்லி போனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஃபைட் மாஸ்டர் தான் நிற்பார். படத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஃபைட் இருக்கும். டூ-எட்னா ஹீரோயினை தூக்கி தோளில் வச்சுருவாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ நான் படம் ஒரு வெளிப்படங்கள் நடித்தேன்னா எனக்கு ஆசைப்படுற படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆசை. பார்ப்போம் எப்படி இந்த படத்தில் இருட்டில் நம்பிக்கை வந்தது. ஏன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண நீங்கள் இருட்டு படத்தில் முழுசாக இறங்கிட்டீங்களே ஒரு நடிகரா. ஆக்சுவலாக என்னென்னா விடிவி கணேஷ் தான் அதுக்கு காரணம். விடிவி கணேஷ் வந்து என் ஆஃபீஸ் கீழே தான் இருக்கார். இன்ஃபேக்ட் நம்ம இப்போ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஆஃபீஸ் கீழே தான் அவரோட வீடு. என்னை போட்டு நச்சு எடுத்துட்டாரு. படம் பண்ணணும். நான் சொன்னேன் டைரக்டராக இருப்பா, எனக்கு அடுத்தது கமிட்மெண்ட் இருக்குது, இப்போதைக்கு என்னால் முடியாது விடிவி சார்னு. இல்லை அப்போ ஒரு படம் நடிங்க. நான் எங்கே நடிக்கிறதுனா நான் போட்டு கம்பல் பண்ணி ஒரு ஸ்டேஜில் ஓகேன்ட்டேன். அதில் இன்னொரு சுயநலமும் இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பியூராக ஒரு ஹாரர் படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. சம்திங் லைக் இந்த இப்போ காஞ்சரிங் வருது, ஒரு இன்சிடியஸ். ஏன்னா தமிழில் அந்த ஜானர் படங்கள் ரொம்ப கொஞ்சம் தான் வந்துட்டுருக்கு. இன்னொன்று ஒரு கமர்ஷியலாகவும் அது வந்து வயபிளாக இருக்குன்னு தோணுச்சு. அப்போ தான் விடிவி கேம் அப் வித் டைரக்டர் வி சார் துரை. துரை சார் ஒன்று பண்ணலாம் சார், அவர் நல்ல என் ஃப்ரெண்டு அவரை வச்சு பண்ணலான்ட்டு. எனக்கு துரை சார் கரெக்டாக பெர்ஃபெக்டாக சூட் ஆவார்னு தோணுச்சு. ஏன்னா இது ஆரர் படத்துக்கு பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஆரர் படத்தில் ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு ஓகே முக்கியம்னாலும் அந்த டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். டைரக்டர் வந்து அந்த யூ ஷுட் பி மாஸ்டர் இன் இஸ் கிராஃப்டாக இருக்கணும். ஸோ துரைங்கும் போது அவரோட படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். முகவரி ஆகட்டும், தொட்டிஜை ஆகட்டும், டெக்னிக்கலி இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் த மூவிஸ் ஆர்.